ஆசிட் ப்ராப்பர்ட்டிஸ். என்னடா ஆசிட் ஈஸின்னு பேசுகிறேன்னா நான் எதை பற்றி பேச போகிறேன் அப்படின்னா டேட்டா பேஸில் உள்ள ஆசிட் ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ ஒரு டேட்டா பேஸ் வந்துட்டு கரெக்டான டேட்டா பேஸ் தானா அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்கு ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம செட் பண்ணுவோம். அந்த ப்ராப்பர்ட்டிஸ் பேர் தான் ஆசிட் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லுவோம். ஸோ ஆசிட் அப்படின்னா என்னன்னா A ஃபார் அட்டாமிசிட்டி, C ஃபார் கன்சிஸ்டன்சி, I ஃபார் ஐசோலேஷன் அண்ட் D ஃபார் டியூரபிலிட்டி. ஓகேவா? ஸோ ஏங்கிற அட்டாமிசிட்டி. ஸோ அட்டாமிசிட்டினா என்ன? அதிலே பேர் வந்துடுது ஆட்டம்னு. அப்படின்னா என்னன்னா சிங்கிள் யூனிட்ஸ், அதாவது ஒரு டிரான்சாக்ஷனுமே அதை ரைட்டாக இருக்கலாம் ரீடாக இருக்கலாம், டிரான்சாக்ஷனுமே சிங்கிள் யூனிட்ஸாக நம்ம வந்து ட்ரீட் பண்ணணும். இதுதான் வந்துட்டு அட்டாமிசிட்டி. நெக்ஸ்ட் வந்து கன்சிஸ்டன்சி, அதாவது ஒரு ரீடுக்கும் இன்னொன்று ரீடுக்கும் டேட்டா வந்து கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும். அதாவது நீங்கள் ஒரு தடவை ரீட் பண்ணும்போது ஜானுங்கிற பேர் வந்துச்சுன்னா ரெண்டாவது தடவை ரீட் பண்ணும்போது ஜானுங்கிற பேர் தான் வரணும். நமக்கு வந்துட்டு கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும். ஸோ அதுதான் கன்சிஸ்டன்சி. நெக்ஸ்ட் ஐசோலேஷன். நமக்கு ஒரு டிரான்சாக்ஷன்ஸும் இருக்கும். ரைட் டிரான்சாக்ஷன் இருக்கலாம், இல்லை ரீட் டிரான்சாக்ஷன் இருக்கலாம். ஸோ எந்த டிரான்சாக்ஷனாக இருந்தாலுமே நமக்கு அதை ஐசோலேட், மற்ற டிரான்சாக்ஷனை டிஸ்டர்ப் பண்ணாமல் அந்த டிரான்சாக்ஷன் இருக்கணும். ஸோ ஐசோலேஷன். நெக்ஸ்ட் வந்து டியூரபிலிட்டி. டியூரபிலிட்டினா என்னன்னா நம்ம சேவ் பண்ணுற டேட்டா நமக்கு வந்துட்டு எப்பயுமே பெர்சிஸ்டண்ட்டாக இருக்கணும், அதாவது டெலிட் ஆகாமல் இருக்கணும். ஸோ இதுதான் வந்து டியூரபிலிட்டி. ஸோ இந்த 4 ப்ராப்பர்ட்டி இருந்துச்சுன்னா தான் ஒரு டேட்டா பேஸ் வந்துட்டு நல்ல டேட்டா பேஸாக கன்சிடர் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வேறு ஏதாவது டெக்னாலஜிக்கல் இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.